பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். இதை வச்சு இந்த ஒரு டைரக்டர் நிறைய லீட்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் ஆக்டராவும் ஆயிருக்காரு, ஏடியா இருந்திருக்காரு, டைரக்டரா இருக்காரு, ரைட்டரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காரு. இவரோட ஸ்ட்ரகிள் என்ன, இவரோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இப்போ நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற டைரக்டர் பத்தி தான். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறைப்படம் டைரக்டர். சோ இவர் இந்த சிறைப்படம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்ப சென்சேஷனலா ரொம்ப ஹிட் ஆகி போயிட்டு இருக்க ஒரு படம் வந்து சிறைப்படம். சோ தியேட்டர்லயுமே வந்து நல்ல ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஓடிடில வந்த பிறகு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்காவான ஹிட்டான படமா போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, ஏன் இவர் இந்த ஒரு படத்தை பத்தி மட்டும் இவ்வளவு ஹைலைட்டா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போலீஸா இருந்திருக்காரு. 12 வருஷமா அவரோட கெரியரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு. சோ இவரை எப்படி டைரக்டர் ஆனாரு, டைரக்டருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது in his 12 years of constable அவர் வந்து போலீஸா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த டைம்ல. ஆக்சுவலா ஒரு போலீஸா இருந்தா அவ்வளோ ஈஸியா இல்ல அவ்வளோ கஷ்டமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து அவரோட கெரியர் வந்து போலீஸா இருந்தாலுமே அவரோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சினித்துறை தான், டைரக்ஷன். இன்னும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எழுதுவாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சாரு, நிறைய கதைகள் எழுத ஆரம்பிச்சாரு, நிறைய உருவாக்க ஆரம்பிச்சாரு. சோ 12 வருஷம் வந்து நான் போலீஸாவே இருந்துட்டேன், போதும் இந்த வாழ்க்கை, எனக்கு வந்து கெரியர்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே என் பேஷனை தேடி ஓடணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு பேஷனை தேடி ஓட ஆரம்பிச்சாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை படம் 2015 இந்த டைம்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படமே வந்து அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல தான் அவர் வந்து ஏடியா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து விடுதலை இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. ஜெய் பீம்ல வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஜெய் பீம்ல வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ். அவரை வந்து என்னடா இந்த மனுஷன் இப்படி எல்லாம் நடிச்சிருக்காரு, இவரை பார்த்தாலே காண்டாவதுல அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்து பயங்கரமா கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஆக்டராவும் நடிச்சிருக்காரு, ஏடியா இருந்திருக்காரு, ரைட்டராவும் இருந்திருக்காரு. சோ ரைட்டரா இருக்கும்போது ஒரு பிலிமோட்டோகிராஃபியா எடுத்துட்டு வரும்போது, சினிமோட்டோகிராஃபியா எடுத்துட்டு வரும்போது அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சோ இவர் எடுக்கிற கதாபாத்திரங்களா இருக்கட்டும், இவர் எடுக்கிற படங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸா தான் இருக்கு. சோ அப்படி என்ன லைஃப்ல இருக்கு, என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஸ் அ டைரக்டரா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து தானாக்காரன். இந்த படம் தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ டைரக்டரா. சோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இந்த ட்ரூ ஸ்டோரின்றது வந்து அவரோட கதையே வந்து தான் வந்து படமா எடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்க யாரெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. சோ இந்த படம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். 2022 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் போயிட்டு இருக்கு. சோ இந்த படம் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் கேம்ப்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன மாதிரி பயாஸ்டா இருக்காங்க, சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அது கீழே இருக்க இப்ப ஜூனியர் போலீஸ் ட்ரெயினர்ஸா வந்திருக்கவங்க எல்லாம் என்னென்னலாம் பண்றாங்க, ட்ரெயினிஸ் வந்து எவ்வளவு சஃபர் ஆகுறாங்க, ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளேல வந்து பக்காவா காமிச்சிருப்பாங்க. சோ இவரு வந்து அந்த டைம்ல, அதாவது அவரு 1998 ஆர் 1997 இந்த டைம்ல வந்து அவர் இருந்தப்போ அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத தான் வந்து அப்படியே ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு காசு வாங்கிப்பாங்க, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த மாதிரி சரி ஓகேப்பா இவனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து கொடுத்துடலாம், ரொம்ப டஃப்பாலாம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிருப்பாங்க. ரொம்ப வந்து பயாஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க இப்போ ஒரு 2 குரூப் இருக்கும். அதுல ஒரு குரூப் வந்து அவங்க தான் வந்து எப்பவுமே மெடல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் அவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய வந்து கேடி வேலைகள், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஆட்களோட சிவாரிசு, இந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையான உழைப்புக்கு மதிப்பே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல வந்து உண்மையான உழைப்புக்கு மதிப்பே இல்லாத போது அதை எப்படி தட்டி கேட்கறாங்க, தட்டி கேட்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க, அதை வந்து அதுல இருந்து எப்படி வெளியில வராங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ரொம்ப கம்மியா ஒரு பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம். பட் இது ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு எப்போதுமே வந்து மக்களுங்களுக்கு வந்து உண்மையா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம சொல்லும் போது இது ஒரு விஷயம் நடந்திருக்குப்பா அப்படின்னு நம்ம சொன்னா அப்படியே அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது வந்து ஒரு கதையாவோ ஒரு படமா எடுத்து காமிக்கும் போது எல்லார் மனசுலயும் வந்து அப்படியே பதிஞ்சிரும். ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த டைம்ல, சோ இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ள போனா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லார் மைண்ட் செட்லயுமே வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்த மாதிரி இவர் வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்துல. இந்த படம் வந்து அவரோட ட்ரூ ஸ்டோரின்றதுனாலே நிறைய இன்வால்வ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துல வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாங்க ஹீரோவா. சோ இந்த படத்துல வந்து லால் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி
இந்த படத்துல வந்து முக்கியத்துவம் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு டைரக்டரா வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. எதனால அப்படின்ற போது இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவரோட ட்விட் பேஜ்லயோ இவரோட சோஷியல் மீடியாலயோ ஏதோ ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 14 ஹீரோஸ் கிட்ட வந்து நான் கதைகள் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனிஸ் கிட்ட வந்து நான் ஏறி இறங்கியிருப்பேன். எல்லா கதையும் இந்த படம் எப்படி ஆரம்பிக்கும் எப்படி முடிக்கும்ன்ற முதல் கொண்டு எல்லா கதையுமே நான் சொல்லியிருப்பேன். பட் யாருமே எனக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. கடைசியா ஒரு 3 வருஷங்கள் வந்து நான் இந்த படத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருமே வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கடைசியில விக்ரம் பிரபு தான் வந்து ஓகேன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ பீயிங் அ டைரக்டர் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஹி வாஸ் அன் ரைட்டர். பிஃபோர் தட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு. ஸோ இப்போ ரைட்டர் அப்படின்ற பத்தி பேசும்போது ஒரு நிறைய பேர் வந்து எழுதுற மூலமா நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க, எல்லாம் ஃபைன். பட் ஆனா அதை வந்து ஒரு ஃபிலிமா எடுத்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டம். ட்ராட்ஸ்கி மருது இவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய ஹீரோஸ் நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய விதத்துல நிறைய லீடிங்கான டைரக்டர்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரைட்டர்ஸா இருப்பாங்க. பட் ஆனா ஸ்கிரீன் பிளேல வரும்போது அது அந்த அளவுக்கு இருக்காது. அவர் வந்து சொல்லியிருக்காரு, மிஷ்கின் சார் அவரு கூட வந்து நிறைய என்கரேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், நல்லா வந்து இது பண்ணுவாரு. ஆனா வந்து ஒரு பிலிமா எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் வராது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மகேந்திரன் சார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த டைம்ல வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த டைம்ல வந்து இவர் கூட வந்து இவங்க 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல அவர் சொல்றாரு, அவர் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரைட்டர்னு சொல்லலாம், ஒரு நல்ல டைரக்டர்னு நீங்க சொல்லுவீங்க. பட் ஒரு சில ஷார்ட்ஸ் வைக்க அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனால வந்து ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு எழுத்தாளர் விஷயமா தான் பாக்குறீங்க. ஆனா வந்து அது ஒரு டைரக்ஷனலா நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நம்மளோட தமிழ் சினிமால வந்து காமிக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து பெருசா ஹிட் ஆகல. நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு போட்டோகிராஃபிக்கலா எடுத்துட்டு வருவாங்க, காமிக் புக்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்க. அதுல இருந்து நம்ம சினிமாட்டோகிராஃபின்னு போகும்போது ஒரு சில விஷயங்களா ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு பதிவா தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையிலே வந்து பாத்தீங்கன்னா இவரோட கதையிலே வந்து பாத்தீங்கன்னா சிறையும் வந்து பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இதோட கதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியை வந்து ஒரு இடத்துல போய் என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்றதுக்காக கூட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. ட்ரூ ஸ்டோரியா இருக்கும் போது இதுல வந்து மதம் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. அதுக்காக தான் தமிழ் வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, ஆல்ரெடி நம்ம வந்து முஸ்லிம்ஸை ரொம்ப அடிச்சிட்டோம். அந்த காலத்துல வந்து எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலுமே முஸ்லிம்னு சொல்லிட்டு இந்த முஸ்லிம் மதத்தை வந்து ரொம்ப அடிச்சிட்டோம். சோ இப்பவாச்சும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுப்போமே, எல்லாமே கொஞ்சம் சமமா நடத்துவோமே அப்படின்றதுனால தான் இந்த படத்துல வந்து அந்த ஒரு வேறுபாடு கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா வந்து முஸ்லிமா இருந்தவர் வந்து ஹிந்து தான் உண்மையான கதையில. ஆனா இவர் வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுப்போமே அப்படின்றதுக்காக வந்து முஸ்லிமா வச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்துல வந்து ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்கும். ஆனா அவரே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராயிருப்பார், வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து. சோ அப்போ வந்து அந்த எஸ்கார்டா போயிருந்த போலீசஸ் எல்லாருமே வந்து வந்திருக்கும் போது கன்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த கன் செக் பண்ணும்போது இந்த மாதிரி லோடா இருந்துச்சு. லோடுன்னு எதுக்கு லோடு அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருப்பாரு, அக்யூஸ்ட் வந்து முஸ்லீம்ங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்ப அந்த சீனியர் போலீஸும் பாத்தீங்கன்னா அவரும் முஸ்லீம் தான். அப்ப அந்த ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவரும் வந்து முஸ்லீம் அப்படின்ற போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும், முஸ்லிம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இந்த படத்துல வந்து செமையா காமிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாஸ்லயுமே சரி, நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து பேசுறதும் சரி, இந்த ஒரு சீனை வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா பேசுவாங்க. சோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ரீச் கொடுத்துச்சு. சோ இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபிலிம் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரூ ஃபிலிம், ஒரு ட்ரூ கதையை சொல்லும் போது ஒரு கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அதை வந்து ஒரு படமா எடுக்கும்போது, அந்த உண்மை சம்பவத்தை வந்து ஒரு படமா எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து இவரோட கதையா, ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து 12 இயர்ஸா வந்து போலீஸா இருந்திருக்காரு. சோ அவர் அந்த போலீஸா இருக்க டைம்ல நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல பார்த்திருப்பாரு. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்காது. ஒரு போலீஸ் வந்து ஏன் நம்ம நிறைய பேர் வந்து போலீஸை பத்தி நிறைய தப்பாவும் பேசியிருக்கோம், நல்லதாவும் பேசியிருக்கோம். சோ அப்போ வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்றத வந்து இந்த ரெண்டு படத்துலயுமே வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. டோட்டலாவே அவர் ஏடியா இருந்திருக்கும் போதும் சரி, அவர் நடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து போலீஸ்
துறையை சார்ந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் இருக்கு. மேபி இந்த ஒரு போலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் லைஃப்ல ரொம்ப ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்படைஞ்சா மட்டுமே தான் அதை பத்தி நிறைய விஷயங்கள் யோசிப்போம். அதை எப்படி மாற்றலாம், அதை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து டிஃபரன்சியேஷன் கொண்டு வரலாம், இல்ல அது ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரும். அந்த மாதிரி தான் வந்து இந்த டைரக்டர் வந்து அந்த டைம்ல அந்த கான்ஸ்டபிளா இருந்தப்போ எவ்வளவு சஃபர்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு லைவா பார்த்த ஒரு விஷயத்தை தான் வந்து தானக்காரனையும் இந்த சிறை படத்துலயும் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சில படங்கள் வந்து இவரை வச்சு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி இவரை வச்சு வந்து ஒரு பெரிய ஃபிலிம் வந்து ஒரு எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து இந்த ரூமர்ஸ் வந்து உண்மையாகும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தின அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.